பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை தற்போது பெரும்பாலான பாமக நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். ராமதாஸ் கூட்டிய மாவட்ட தலைவர் செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய காரணத்தினால் இது ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள். 216 பேரில் இதுவரை 8 மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே வருகை புரிந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 7 மாவட்ட தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய காரணத்தினால் பாமக நிறுவனர் ராமதாஸ் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார். ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாமகவின் தலைவர் அன்புமணியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். அண்மையில் முழு நிலவு சித்திரை மாநாட்டிற்கு பாமக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படலாம் என்றும் பேசப்பட்டிருந்த நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை பெரும்பான்மையான பாமக நிர்வாகிகள் தற்போது புறக்கணித்திருக்கிறார்கள். 216 பேருக்கு ஒட்டுமொத்தமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இதில் 8 மாவட்ட செயலாளர்கள் 7 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். ராமதாஸ் அழைப்பு விடுத்த இந்த ஆலோசனை கூட்டத்தை பெரும்பான்மையான பாமக நிர்வாகிகள் தற்போது புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். பாமகவில் இது உட்கட்சி பூசலை மேலும் அதிகரிக்க செய்திருப்பதாகவே அவர் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. 50 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராமதாஸ் தன்னுடைய பேச்சை செயல்படுத்தியிருக்கிறார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்களோடு தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் பெரும்பான்மையான மாவட்ட தலைவர் செயலாளர்கள் இந்த அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள். களைப்போடு இருப்பதால் சிலர் கூட்டத்திற்கு வரவில்லை என்று அவரே தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இது பற்றி நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது ராமதாஸ் அழைப்பு விடுத்த இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பெரும்பான்மையான நிர்வாகிகள் தற்போது வரவில்லை. அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல தற்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற அந்த பனிப்போர் என்பது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது யாரோடு அணி சேர்வது என்பதில் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை. திரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு தேசிய பார்வை இருந்தது. அவர் டெல்லியோட தான் இருக்கணும், என்டிஏவில் இருக்கணும். ஒரு ராஜ்யசபா சீட்டோ மக்களவை சீட்டோ நம்ம வெற்றி பெற்றோம்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம். ஏற்கனவே அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது சில வழக்குகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் நேர்படுத்திடலாம், சீர்படுத்திடலாம் அப்படிங்கிற பார்வை அவருக்கு இருந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அந்த 2 திராவிட கட்சிகளோடு நாம் அணி சேர்ந்தால்தான் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூடுதலான இடங்கள் கிடைக்கும், தேவையான அளவுக்கு செலவு தொகைகளும் தேர்தலுக்கானது கிடைக்கும் அப்படிங்கிற பார்வையில அவர் இருந்தாரு. ஸோ இதுல அன்புமணி கைதான் ஓங்கி என்டிஏ அலைன்ஸ்ல அவங்க போயிட்டாங்க 2024. அதுல இருந்தே அதிருப்தி இருந்தது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குற பொழுது இந்த கட்சி ரீதியாகவோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலோ நான் ஒருபோதும் பங்கேற்க மாட்டேன் என்று சொன்ன ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக மட்டுமே தொடருவேன் என்று தெரிவித்த ராமதாஸ் பையனுக்கு கொடுத்த தலைவர் பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு அவரை செயல் தலைவர் ஆக்கிட்டார். செயல் தலைவர் என்பது செயல்பட முடியாத தலைவர் அப்படின்னு தான் பொருள் அரசியல் கட்சிகள்ல. ஸோ அந்த அளவுக்கு போனதனுடைய விளைவு இன்று அந்த ஈகோ யுத்தம் வந்துடுச்சு. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வழிகாட்டுதலிலேயே தன் மகனும் செயல்பட வேண்டும் என்று பெரியவர் ராமதாஸ் விரும்புகிறார். ஆனால் தனக்கான தலைமை பொறுப்பை கொடுத்த பிறகு அவர் ஒதுங்கி இருப்பதுதான் சரியானது, நான் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போவேன்னா அன்புமணி. ஸோ இந்த பிரச்சனையினுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கூட பெரும்பாலானவர்கள் திரு அன்புமணியை தலைவராக்கின உடனே ஏராளமான இளைஞர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இனி பெரியவர் ஒதுங்கிடுவாரு, அன்புமணி தலைமையில தான் நாம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க.
அதனுடைய வெளிப்பாடாகவும் இந்த கூட்டத்திற்கு அவங்க பெரும்பாலானோர் வராது. தந்தை மகன் யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து அவங்க இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் ஒன்றுபடுத்தி கொண்டு போனால் மட்டுமே தான் அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல கூட்டணி அமைப்பதற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சாத்தியமாக இருக்கும். என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரர். உங்களுடைய பார்வைக்கு நன்றி துரை கருணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.